இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. காவிரி நதிநீர் விவகாரத்தில் தாவேக அரசாங்கம் ஒரு பக்கம் சர்ச்சையில் சிக்கினாலும் மறுபக்கம் திமுகவும் இன்னைக்கு சர்ச்சையில் மாட்டியிருக்காங்க. அந்த சர்ச்சை என்ன அப்படின்றது குறித்தும், தொகுதி மறுவரை சட்டத்தில் அந்த மசோதாவில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சொன்ன ஒரு மிக முக்கியமான கருத்து என்பது இப்போ பலராலும் கவனிக்கப்படுது. அந்த கருத்தோட பின்னணி என்ன என்பது குறித்தும், பிரசாந்த் கிஷோருடைய முதல் தேர்தல் வெற்றி இன்னைக்கு பீகாரை தாண்டி இந்தியா முழுக்கவே ஒரு தலைப்புச் செய்தியாக மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். அவரோட வெற்றியோட பின்னணி என்ன அப்படின்றது குறித்தும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் அழகு. வணக்கம் பிருத்திவி. இதில் இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர்கள் பேசுகிற பேச்சுகள் தான் பெரிய அளவில் வைரலாகவும் சர்ச்சைக்குரிய ஒன்றாகவும் மாறுது. இன்னைக்கு எப்பவுமே இப்படி தான் இருக்கும். ஆமாம், சமீபத்தில் ராகுல் காந்தி சென்னை வந்திருந்தார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்திருந்தார். முதல்வரை சந்திக்க போகிறாருன்னு செய்திகள் வேகமாக பரவன நேரத்தில் அதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் போச்சு. இத்தனைக்கும் காங்கிரஸ் கூட தான் நாங்கள் இருக்கிறோம், காங்கிரஸ் இருக்கிறதுனால பாஜக எங்களை எதிர்க்குது, இப்படியான நெரேட்டிவ்கள் எல்லாம் தாவேக்கா ஒரு பக்கம் செட் பண்ணிட்டு இருக்கப்ப இந்த சந்திப்பு நடக்காம போறதுக்கு பின்னணி என்ன அப்படிங்கிற கேள்விகள் இன்னும் அப்படியே அந்தரத்தில் நிற்குது. இன்னொரு புறம் ராகுல் காந்தி டெல்லியில் போலீசாரால் தாக்கப்பட்ட பொழுதும் கூட இவங்க எந்த விதமான ஒரு கடுமையான கண்டனங்களையும் பதிவு செய்யாத பின்னணி என்ன அப்படிங்கிறதும் அப்படியே இருக்கு. இதுல இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப அந்த ராகுல் காந்தி வந்த வருகை, அந்த காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு பெரிய அளவில் சர்ச்சையா மாறிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, அவர் டீலிமிட்டேஷன், இந்த தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு ஆதரவாக செயல்படுபவர்கள் எட்டப்பர்கள் அப்படின்னார். தமிழ்நாட்டில் எட்டப்பர்கள்னா துரோகிகள்னு ஒரு டேர்ம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனார். இதற்கு வரலாற்று ஆய்வாளர்களே கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. எட்டப்பர் வரலாற்றில் துரோகம் பண்ணல, அவங்க அரசியல் ரீதியான எதிரிகளாக இருந்தாங்க. வெள்ளையர்களுக்கு எதிராக போராடுறப்ப இவர் நம்ம கட்டபொம்மனுக்கு எதிராக இவர் இருந்தார், வெள்ளையர்களோட கைகோர்த்து இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் பேசுறாங்க. ஆனா ராகுல் காந்தி சொல்ல எட்டப்பருங்கிறது யாரை சொல்ல வந்தாரு அப்படின்னா நமக்கு கிளியரா தெரியும், திமுகவை தான் மறைமுகமா சாடி இருக்காரு. ஏன் திமுகவை சாடுறாரு அப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷன் பில்லுக்கு திமுக ஆதரவு கொடுத்துருச்சுன்னு அவர் நம்பினாரா இல்ல ஆதரவு கொடுக்கும்னு அவர் நினைக்கிறாரான்னு தெரியல. திமுக என்ன சொல்லுது, மாநிலங்களுக்கு குந்தகம் விளைவிக்காத வகையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் ஆதரவு அளிப்பது குறித்து யோசிப்போம் அப்படிங்கிறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் மசோதாவை கிழிச்சு போட்டாரு, நெருப்புல காட்டினாரு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின். ஆனாலும் காங்கிரஸ்க்கு இந்த சந்தேகம் இருக்கு. சரி, காங்கிரஸ் சந்தேகப்படி திமுக எட்டப்பராக இருக்கட்டும். ஆனா காங்கிரஸ் எட்டப்பராக இருந்துச்சா இல்லையா? ஏன்னா இப்ப தேர்தலுக்கு முன்னாடி திமுகவோட அவ்வளவு முட்டல் மோதல் இருந்த போதும் தொடர்ந்த காங்கிரஸ் தேர்தல் முடிந்த பிறகு உடனடியாக ஓடி போய் தாவேக்காவோட ஒட்டிக்கிச்சு. இது கூட அரசியல் ரீதியான பிரச்சனை, அதுல என்ன காங்கிரஸ் பண்ண முடியும்னு கேட்கலாம். அப்ப கர்நாடக விவகாரத்துல காங்கிரஸ் எப்படி நடந்துக்குது, கர்நாடக விவகாரத்துல காங்கிரஸினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு, அது எட்டப்பர் தானே. இங்க வந்துட்டு போற ராகுல் காந்தி காங்கிரஸ் கர்நாடகாவில் என்ன நிலைப்பாட்டு எடுக்கணும்னு சொன்னாரா, அல்லது காவிரி நதிநீர் விவகாரத்துல தமிழ்நாட்டுக்குள்ள உரிமையை பேசிட்டு போனாரான்னா எதுவுமே இல்லை. அதற்கு மாறாக செத்து போன முடிஞ்சு போன விஷயத்தை எடுத்துட்டு மறுபடியும் பேசுறதோட நோக்கம் என்ன? அப்ப தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்புற வகையில பேசுறாரா, அல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு அவரா ஒண்ணு பேசுறாராங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. நீங்க சொன்னது போல ராகுல் காந்தி அந்த காவிரி நதிநீர் பத்தி பேசியிருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு தான் மாணிக்கம் தோகர் சொல்றாரு. ராகுல் காந்தி வந்தாலே போதுங்க, தண்ணி வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிரஸ் மீட்ல அவர் பேசியிருக்காரு. அதுதான் அவர் சொன்னாரு. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வர சொல்ல வேண்டியதான்னு சொல்லி ரிப்போர்ட் ஒருத்தர் கேட்கறாரு இல்லையா, அப்பயே வந்திருந்தா அப்படின்னா அப்பயே தண்ணி வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு. எது எப்படியோ இதெல்லாம் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஒரு பதில் பாருங்களேன். அதாவது ராகுல் காந்தி வருகையின் போது தான் கர்நாடக இருக்கக்கூடிய அனைத்து அணைகளும் நிரம்பிச்சு போல் இருக்கு. நிரம்பி அதுக்கப்புறம் தான் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. அப்படிதான் அவர் சொல்ல வர்றார் மாணிக்கம் தாகூர். உங்க சைட்ல கர்நாடக அரசுக்கு எந்த நெருக்கடியும் பெருசா கொடுக்கல, இங்க இருந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போகல. அங்க கர்நாடக அணைகள்னா, அதாவது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எங்கள்கிட்ட தண்ணியே இல்லைன்னு சொல்லிட்டு கர்நாடக அரசாங்கம் வாதம் வச்சாங்க இல்லையா,
அதே 2 நாளுக்கு அப்புறம் 2 நாள் பெஞ்ச மழைக்கே வந்து அணைகள்லாம் நிரம்பிருச்சு அப்படின்னா ஆல்ரெடி தண்ணி இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சந்தேகங்களும் கிளப்புறாங்க. இப்போ அணைகள்லாம் திறந்து விட்டது உபரி நீர் தான், உபரி நீர் தான், அவங்களுக்கு போக மிச்சம் இருக்கிற நீரை திறந்து விடுறாங்க. இங்க வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுங்கிறதுனால திறந்து விடுறாங்க. ஆமா, அவ்வளவுதான். அதுக்கு வந்து பெரிய ஒரு ஹைப் ஏத்துறது காங்கிரஸ் டிவிக்கு 2 நாளா பண்ணிட்டு இருக்காங்க. அதை காங்கிரஸோட டிவிக்கு அதிகமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சிஎம் விஜய் வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகாக்கு போற மாதிரி இருந்தது. இன்னைக்கு ஆகஸ்ட் 3, கர்நாடகாக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து தண்ணி திறந்து விட்டாங்க கர்நாடகா. சிஎம் விஜய் வந்து வாயை திறந்து கேட்கவே இல்லை, எதுவுமே கேட்கவே இல்லை. அவரோட மனசுக்கு வந்து எல்லாம் நல்லதா நடந்துட்டு இருக்கு, அவர் மனசு வச்சாரு தண்ணி வந்துருச்சுன்ற மாதிரினா பல தளங்கள்ல வந்து அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு வராங்க. ஆனா என்ன உண்மை அப்படின்னா அங்க மீண்டும் மீண்டும் சொல்றதுதான், அங்க அணைகள் நிரம்பிடுச்சு, இதுக்கு மேல கொள்ளளவை தாண்டி போயிருச்சு அப்படின்னா கர்நாடகத்துக்குள்ள வெள்ளம் வந்துடும் சொல்லிட்டு தான் உபரி நீரை திறந்து விட்டுருக்காங்க. அதுவும் இன்னும் முழுசா தமிழ்நாட்டுக்கு வரல, நாளைக்கு தான் வர மாதிரி சொல்றாங்க இல்லையா. அதனால வந்து இதுக்கும் அந்த ஆடிப்பெருக்குல தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம்லாம் எப்படி இருக்கும்னா உற்சாகமா ஆத்து நீர் குளத்து நீர்ல தான் இது பண்ணுவாங்க. இன்னைக்கு நீர் இல்லாம அவங்க எல்லாம் ஆதங்கத்துல கொடுக்கக்கூடிய பேட்டிகளையும் பார்க்கிறோம். அப்ப அது யாரால இப்படி தடைப்பட்டுச்சு, அதற்கு யார் காரணம்? ராகுல் காந்தியா விஜயா? ஏன் இவங்களுடைய செல்வாக்கு கடைமடை வரைக்கும் தண்ணியை கொண்டு வந்து விடல? ராகுல் காந்தி வந்தாரு, தண்ணி வந்துச்சு. ராகுல் காந்தி வந்தா தஞ்சாவூர் திருவாரூருக்கும் தண்ணி வரணும்ல, நாகப்பட்டினம் தண்ணி வரணும்ல, ஏன் வரல? அப்ப இதெல்லாம் ஒரு வாதம், ராகுல் காந்தி இதெல்லாம் ஒரு வாதம் தூக்கிட்டு வந்து பேசுறது விவசாயிகளை கொச்சப்படுத்துற வேலை. விவசாயிகளுக்கு ஆதரவாக போயிட்டு பேசி ஒரு உரிமையை நிலைநாட்ட முடியாத இந்த அரசியல் கட்சிகள் ராகுல் காந்தி வந்தாரு மழை பெஞ்சிச்சு அப்படிங்கறதுலாம் என்ன மாதிரியான வாதம்னே இல்ல. எதற்காக காவிரியில வந்து தண்ணி வரலான்றதை தாவே கரசாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா அதுக்கும் திமுக தான் சதி, திமுக தான் சதி பண்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நிர்மல்குமார் இருக்காரு இல்லையா, அவர் தான் ஒரு பேட்டியில சொன்னார், மாதிரி ஸ்டாலின் குடும்பம் வந்து DK சிவகுமாரோட நெருக்கமா இருக்காங்க, மறைமுகமா DK சிவகுமார்கிட்ட பேசி நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விட வேண்டாம், தண்ணி திறந்து விட்டீங்க அப்படின்னா தாவே அரசாங்கம் நல்ல பேர் வந்துடும் சொல்லிட்டு ஸ்டாலின் குடும்பம் தான் மறைமுகமா சிவகுமார்கிட்ட பேசி தண்ணி திறக்க விடாம பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எப்படி லிங்க் பண்றாரு அப்படின்னா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்தாங்கல்ல, அவங்க காலத்திலயும் வந்து கலைஞர் அப்படிதான் பண்ணாரு. கலைஞர் வந்து கர்நாடகாட்ட பேசி தண்ணி திறந்து விட்டீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து நல்ல பேர் வந்துடும் சொல்லிட்டு தண்ணி திறக்கூடாம பாத்துக்கிட்டாரு. அதே மாதிரிதான் ஸ்டாலின் குடும்பம் வந்து சிவகுமார்கிட்ட பேசி தண்ணி திறக்கூடாம பாத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி ஒரு கிளைம் வைக்கிறார். இது எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் திமுக சதி, அரசியல் பண்ணுங்க, திமுக அகேன்ஸ்டா பேசுங்க, எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னா இனி காலங்கள் வர 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 மக்களுக்கே அந்த உண்மை தெரிஞ்சிடும், எக்ஸ்போஸ் ஆயிரும். எனக்கு என்ன புரியல அப்படின்னா இதுக்கு திமுக தான் காரணம். ஏன் அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸை திமுக வழி நடத்துது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸே திமுக சொல்றது கேட்க மாட்டேங்குது. இவங்க சொல்றாங்க போவாதீங்கிறாங்க, அவங்க பாய் பாய்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பாட்ஷா படத்துல ரஜினி பாய் எப்படி வரல அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸையே திமுகவால கட்டுப்படுத்த முடியல, இது எப்படி கர்நாடக காங்கிரஸ் கட்டுப்படுத்தும்? அதனால கர்நாடக காங்கிரஸுக்கு என்ன நன்மை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப திமுகவுக்கு இது நன்மை, ஆனா கர்நாடகாவில் சிவகுமாருக்கு அது நன்மையா? அப்ப தனக்கு நன்மை இல்லாத ஒண்ணு ஒரு அரசியல்வாதி செய்வாரா அப்படின்னா அதற்கு வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது அவர் என்ன சொல்றாருன்னா சிவகுமார் குடும்பம் திமுக குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து தாவேக்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குற குதிரை பேரம் நடந்துச்சு இல்லையா, அந்த குதிரை பேரத்துக்கு கூட பெங்களூர்ல தான் பணம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்றாரு. அப்ப என்ன சொல்ல விரும்புறாரு? தாவேக்க ஆட்சியை கவிழ்க்க காங்கிரஸே வேலை செஞ்சுச்சுன்னு சொல்றாரா, அல்லது காங்கிரஸ் இவ்வளவு மோசமான வேலைகளை செய்யுதுன்னு பாஜகவுக்கு ஹிண்ட் கொடுக்கறாரா? அது நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா இவங்க கூட்டணியில காங்கிரஸை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் அவமதிக்கிறாங்க. இதுக்கு மேல அவமதிக்க முடியுமா? கர்நாடக காங்கிரஸ் ராகுல் காந்தி பேச்சை கேட்காது அப்படிங்கிறது ராகுலை அவமதிக்கிற செயல் தானே. அவங்க யாரு கீழே வராங்க? கர்நாடக காங்கிரஸ் ராகுல் காந்தி கீழே வராங்க. அப்ப ராகுல் காந்தி சொல்றதை கேட்க மாட்டாங்க, திமுக சொல்றதை கேட்கறாங்கன்னா இவங்க யார் அவமதிக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ அந்த தலைமை குறித்தான விமர்சனத்தை மிக வெளிப்படையா வைக்கிறாங்க. பாஜக வேறு மொழியில வைக்கணும், இவங்க கூட இருந்து வேறு மொழியில வைக்கிறாங்க. அப்ப கூட்டணியில இருக்காங்களா? நீங்க சொல்றத பார்த்தா தாவேக அரசாங்கம் வந்து காங்கிரஸ் தலைமை மீது சந்தேகத்தில் இருக்காங்க பார்க்க வேண்டியது. ஆமா ஆமா, காங்கிரஸ் தேசிய தலைமை, இப்ப காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கர்நாடகாவை சேர்ந்தவர் தான், DK சிவகுமார் கர்நாடக சிஎம் இருக்காரு. இத்தனை தலைவர்களை எப்படி வந்து திமுகவால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னு பார்க்கும்போது காங்கிரஸ் தலைமை வீக்கா இருக்கு. அதை தான் தாவேகா சொல்ல வராங்க, அது காங்கிரஸ் கூட்டல் வச்சுக்கிட்டேன். ஆமா, இதுல இன்னொன்னு சொல்றாரு. இப்ப பல பேர் வந்து வழக்கு போடுறாங்க. திமுக காவிரி விவகாரத்துல உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காங்க. ஒரு மாநிலத்திலிருந்து பலரும் வழக்கு போட்டா அதுவே பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாரு.
அப்போ ஒரு மாநிலத்திலிருந்து பலரும் வந்து இதற்கு முன்னாடி வழக்கப்பட்டதே இல்லையா அப்படின்னா வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் வந்தப்பெல்லாம் பலரும் வந்து வழக்கு போட்டாங்க, தாவேக்காவே வழக்கு போட்டுச்சு. அப்ப நீங்க அப்படி அப்ப போட்டது வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக போட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அப்போ எல்லாரும் போட்டா அதுல ஒரு நன்மைக்காக தான் எல்லாரும் போடுவாங்க. நோக்கம் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தணும், நம்ம சார்ந்திருக்க மக்களுக்கு நெருக்கடி உண்டாக்கணும்னு கிடையாது. அப்படி அதுதான் நோக்கமா இருந்தா கடந்த காலங்களில் தாவேக்க ஏன் அந்த நிலைப்பாட்டை எடுத்துச்சுங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கணும். இன்னொன்னு இப்ப காங்கிரஸ்ல இந்த எட்டப்பர் இந்த மாதிரியான விவகாரம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. டெல்லி காங்கிரஸ் வேற, கர்நாடகா காங்கிரஸ் வேறன்னு அவங்க பேசுறாங்க. இதை தமிழ்நாடு காங்கிரஸ் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்னு நமக்கு புரியல. இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து திமுக யாராச்சும் ஒண்ணு சொல்லிட்டா ஒத்த வாங்க வச்சு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மாணிக்க தகவல் பேசுறாரு. அன்புமணி சொன்னா கூட அவரோட ஹிஸ்டரி எல்லாம் தோண்டி எடுத்து போட்டு அவ்வளவு விமர்சனம் பண்றாங்க. வெளிப்படையாவே விமர்சிக்கிறாரு கார்நாடக காங்கிரஸ் திமுகவோட டீலிங்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப இங்க இருக்கிற காங்கிரஸ் அப்படி இருக்குது உண்மைன்னா அந்த காங்கிரஸை கண்டிக்கணும் இல்லையா? இவர் டி கே சிவகுமார் கடுமையா கண்டிக்க வேணாமா? தாவேக்காவை கண்டிக்கணும் அல்லது பொய் அப்படின்னா அப்ப ரெண்டுமே இல்லாம அமைதியாக இருக்கிறது. அப்ப இது என்ன நேர்மையில போய் சேர்க்கிறது, இதுல எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னே ஒன்னும் புரிய மாட்டேங்குது நமக்கு. அதாவது பிருத்திவி, இந்த காவிரி நதிநீர் விவகாரத்தில் பார்த்தவரை இங்க திமுகவும் தாவேக்காவும் தொடர்ந்து அரசியல் பண்றாங்க, போராட்டங்கள் பண்றாங்க. தாவேக்கா பெருசா ரியாக்ட் பண்ணல. ஆனா கர்நாடகா பொறுத்தவரை பேசும்போது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் சரி, அனைத்து இயக்கங்களும் சரி ஒரே நேர்கோட்டு நின்னாங்க. தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடக்கூடாது அப்படின்றதுல வந்து எல்லாத்தையும் வந்து அங்க வந்து ஒருங்கிணைக்க முடிஞ்சது. இப்ப அனைத்து கட்சி கூட்டம் அவர் போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து பாஜக முதல்வர் கலந்துக்கிறாரு, இன்னார் முதல்வர் கலந்துக்கிறாரு, 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த முதல்வர் கலந்துக்கிறாங்க. எல்லாமே ஒரே லைன்ல வந்து நிக்கிறது வந்து தமிழ்நாட்டுல அது வந்து அந்த மாதிரி ஒரு காட்சியை தமிழ்நாட்டில் இல்ல இந்த வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தாவேக அரசாங்கம் அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டிருக்கணும். இல்ல அனைத்து கட்சி கூட்டம் இல்லையா, அட்லீஸ்ட் வந்து சிஎம் விஜயே வந்து விவசாயிகளை கூப்பிட்டு பேசியிருக்கணும். ஏன்னா விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க, எல்லா இயக்கங்களும் போராட்டம் பண்ற சமயத்துல அந்த மாதிரி ஒரு ஒற்றுமை, தண்ணீர் தரக்கூடாது அப்படின்ற ஒற்றுமை வந்து தமிழ்நாட்டுல தண்ணீரை நம்ம வந்து உரிமை அதை நம்ம கேட்டு பெறணும் அப்படின்ற ஒற்றுமை வந்து தமிழ்நாட்டிலேயே இல்லாம போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. சிஎம் விவசாயிகளை கூப்பிட்டு பேசுறத விடுங்க, இது குறித்து சிஎம் ஏதாச்சும் சொல்லியிருக்காரா? முதல்வர் விஜய் இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக என்ன கருத்து வெளியிட்டிருக்காரு நம்ம பார்க்கணும். ஒரு கருத்துமே இல்லை, எதுவுமே சொல்ல. இப்ப அமைச்சர்களும் சொல்லல, தமிழக அரசு சார்பா அபிஷியலா எதுவுமே சொல்ல. உதாரணத்திற்கு கர்நாடகத்துக்கு சிஎம் விஜய் போற மாதிரி சொன்னாங்களே, அதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அபிஷியலா சொல்லல. டி கே சிவகுமார் தான் அபிஷியலா சொன்னாரு. டி கே சிவகுமார் வந்து நீங்க வர வேண்டாம்னு சொன்னார்ல விஜய்ட்ட, அது குறித்தும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அபிஷியலா வரல. எல்லாத்துலயுமே வந்து சிஎம் விஜய் தரப்புல ரொம்ப மௌனமா தான் இருக்காங்க. புரியல யாருக்கும். இன்னொன்னு உச்சபட்சமா அடுத்த கடத்து போய் சொல்றாரு, முதல்வர் விஜய் ரொம்ப தைரியமானவர், இங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுக்கணும்னு நினைச்சாரு, நாங்க வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் வராம விட்டாருங்கிறாரு. இப்ப டி கே சிவகுமார் யாரை பாராட்டுறாரு? முதல்வர் விஜயை பாராட்டுறாரு. ஆனா முதல்வர் விஜயோட கட்சி என்ன சொல்லுது? டி கே சிவகுமாருக்கு திமுகவுக்கு லிங்க் இருக்கு. இது என்னதான் கோலம் போட்டிருக்காங்க, இது எப்படிதான் புரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்னும் புரியல. அதாவது காவிரி விவகாரத்துல வந்து தொடர்ந்து பேசாம இருக்காங்க தாவேக அரசாங்கம், அமைச்சரும் சரி சிஎம் விஜயும் பேச மாட்டாங்க. அதை டைவர்ட் பண்றதுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் பேட்டி கொடுக்கணுமா இல்லையா? நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் வந்து இதற்கு பதில் சொல்லணும். கடந்த காலங்களில் திமுக அதிமுக 2 அமைச்சரவையிலும் இருந்த அமைச்சர்கள் இது தொடர்பான பதில் கொடுத்திருக்காங்க. இப்ப இவற்றை மைக்கு நீட்டுறப்ப அவர் பேச கூட மாட்டேங்கிறாருங்க. அடுத்த நாள் இன்னொரு அமைச்சர் சொல்றாரு அவருக்கு வேற நிகழ்ச்சி நிரல் இருந்ததுனால அவர் பேசாம போயிட்டாரு அப்படிங்கிறாரு. அப்ப இதை விட முக்கியமான நிகழ்ச்சி நிரல் என்ன இருக்க முடியும் தமிழ்நாட்டுல? இதுதான் மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைங்கிறப்ப இதை விட முக்கியமான வேலைன்னா அது என்ன வேலைனாச்சும் சொல்லியிருக்கணும். அதுவும் சொல்லல அப்படின்னா அப்ப இந்த விமர்சனங்களை குறைச்சிக்கவே முடியாது ஊடகங்களும் சரி மக்களும் சரி. இப்போ தாவேக்கு என்ன நரேட்டிவ் செட் பண்ண போறாங்க அப்படின்னா, அமைதியா இருந்து மௌனமா இருந்து சிஎம் விஜய் வந்து மழையை பெய்ய வச்சுட்டாரு, மழையை பெய்ய வச்சு தண்ணி வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நரேட்டிவ் செட் பண்றது வாய்ப்பு இருக்கு. இதன் மூலியமா வந்து மௌனமா இருந்தாலே நம்ம நினைச்சதை சாதிக்கலான்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணுவாங்க. ஆனா எல்லா கட்டத்திலையும் தமிழக உரிமையை வந்து போராடி தான் மீட்க வேண்டிய தேவை எழுந்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுல. அது வந்து மௌனமா இருந்து எல்லாத்தையும் சாதிக்கலாம்னு சொல்றீங்களே. நடிகர் கார்த்திகோட ஒரு படம் சகுனின்னு வரும், அதுல வந்து நாசர் எல்லாத்தையும் ஒரு வசனம் சொல்லுவார், அமைதியா இரு, எல்லாம் அமைதிக்கு பின்னாடி அவனுக்கு ஒரு அர்த்தம் கற்பிச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி. அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த டெக்னிக் வந்து எல்லாருக்குமே பெரிய அளவுல பலன் கொடுக்கவும் செய்யுது. இப்ப பீகார்ல கூட பாத்தீங்கன்னா ஜன்சுராஜ் பார்ட்டி லீடர் இருக்காரு இல்லையா, நம்ம பிரசாந்த் கிஷோர், தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால்னு தேர்தல் வியூக வேலைகளை பார்த்து இவரா ஓடுற குதிரையில பணத்தை கட்டி ஜெயிக்க வச்சிட்டேன் அப்படின்னாருல, அவரால் அங்க ஜெயிக்க முடியாம போனது பெரிய அவமானமா போச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, நான் வந்து தனியா ஒரு இடத்துக்கு போக போறேன், நான் வந்து பெருசா யார்ட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னாரு. பெரிய அளவுல பேச மாட்டேன்னு சொன்ன உடனே மக்கள் அவர் குறித்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடைத்தேர்தலில் படாருன்னு ஜெயிக்க வச்சிட்டாங்களே.
இப்ப பாருங்களேன், அந்த மௌன சாமியார் டெக்னிக்ங்கிறது எல்லா இடத்துலயும் பலன் கொடுக்குது. ஆமா, அந்த பங்கிப்பூர் நினைக்கிறேன் அந்த இடைத்தேர்தல் தொகுதி, அது வந்து பீகார்ல என்ன அப்படின்னா, அந்த தொகுதி என்பது இப்ப தேசிய தலைவரா இருக்கார்ல பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன், அவர் தான் வந்து எம்எல்ஏவா இருந்தார். கிட்டத்தட்ட 2006 இருந்து நினைக்கிறேன் அவரோட கண்ட்ரோல் இருந்திருக்கு. 1995 இருந்தே தொகுதி பாஜக வசமா இருந்த தொகுதி தான், பாஜக கூட்டணியே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த பகுதியில வந்து கல்வி நிறுவனங்கள் அதிகமா இருக்கு, அது ஒரு வளர்ச்சி அடைந்த பகுதியெல்லாம் சொல்றாங்க. இப்போ அந்த இடத்துல பிரசாந்த் கிஷோர் எதற்காக ஜெயிச்சார், எப்படி வெற்றி பெற்றார் பார்க்கும் போதுதான் பல கோணங்கள் வந்து நம்ம பார்க்க முடியுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அங்க வந்து இப்ப நீங்க சொன்னது போல 2024 போன வருடம் 25 தேர்தல போட்டி போடுறாரு, பீகார் சட்டமன்ற தேர்தல் எதுவுமே ஜெயிக்கல. இவர் கட்சி போட்டி போடுறாங்க. இவர் வந்து முதல் இடைத்தேர்தல போட்டி போட்டிருக்காரு, இதுல வந்து வெற்றி பெற்றிருக்காரு. பாஜகவோட கோட்டையை வீழ்த்தி அங்க வந்து ஜன்சுராஜ் கட்சி வந்து முதன்முறையா வெற்றி பதிவு பண்ணிருக்காங்க. பிரசாந்த் கிஷோர் எம்எல்ஏ ஆக போறார். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னா, ஆப்வியஸா ஒரு மிக முக்கியமான காரணம் சமீபத்தில் நடந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட எழுச்சி, இளைஞர்களோட எழுச்சி. இந்த தொகுதி என்பது இளைஞர்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதி, கல்வி நிறுவனங்கள் அதிகமா இருக்கு, யூனிவர்சிட்டிஸ் அதிகமா இருக்கு. அதனால வந்து இந்த பேப்பர் லீக் நடந்தது இல்லையா, இந்த பேப்பர் லீக் வந்து இந்தியா முழுக்கவே எல்லா மாணவர்கள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க. அந்த ஒரு போராட்டம் என்பது பாஜக அகைன்ஸ்டா ஒரு போராட்டமா மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த போராட்டத்தின் நீட்சியாக பாஜக வந்து முதல் முறையா தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. பாஜக வந்து அவங்க கோட்டை இழந்திருக்காங்க. அதாவது டெல்லியில நடந்த போராட்டம் மட்டும் இல்லாம பீகார்லயும் போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தை நீட்சியாக பாஜக வந்திருக்கக்கூடிய முதல் தேர்தல் தோல்வியை அதை எடுத்துக்கலாம், அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதை தான் பிரசாந்த் கிஷோர் கல்டிவேட் பண்ணி அங்க ஜெயிச்சிருக்காரு. ரெண்டாவது அங்க பெருசா வந்து ஆர்ஜேடி இருக்காங்க, எதிர்கட்சி ராஷ்டிரிய ஜனதா தளம், அவங்களும் பெருசா அங்க வேலை பார்க்கல. அவங்களும் வீக் ஆனதுனால பிரசாந்த் கிஷோருக்கு நல்ல ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. அவர் இப்ப வந்து எம்எல்ஏ ஆக போறார். இப்போ பீகார் தேர்தலை கடந்து இப்போ இந்த காவிரி நதிநீர் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மௌனமா பேசிட்டு இருக்கோம்ல, மௌனமா இருந்து சாதிக்கலாம் அப்படின்றது. ஆனா இங்கதான் காவிரி ஒழுங்காற்று குழு இருந்தது இல்ல, காவிரி ஒழுங்காற்று குழு கொடுத்த உத்தரவு வந்து கர்நாடகா செயல்படுத்தவே இல்லை. அது குறித்து ஒரு வார்த்தை கூட இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் எதிர்த்தா பேசவே இல்லை. பேசாமையே மௌனமா இருந்திருக்காங்க. அந்த மௌனத்தின் பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் தான் வந்து யாருக்கும் புரியாமையே இருக்குது வரைக்கும். மௌனமா இருந்தாலே ஆளாளுக்கு ஒரு அர்த்தத்தை எடுத்துப்பாங்க. அப்ப அது பாசிட்டிவான அர்த்தமா எடுத்திருக்காங்க. மௌனம் சம்மதம் எடுத்துக்கலாம், மௌனம் சம்மதம் எடுத்துக்கலாம், மௌனம் திமிர்னு எடுத்துக்கலாம், மௌனம் அகந்தை, எப்படி வேணாலும் நீங்க மௌனத்தை பொருள் கொள்ளலாம். அதனால மௌனமா இருக்கிறது பலருக்கும் வசதியான ஒண்ணா இருக்கு. அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பீகார் எலெக்ஷன் அப்படிங்கிறது பீகார் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கும் அது பொருந்தும். ஏன்னா பீகாரை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றி பெற்றுதான் நிதின் நபீன் அங்க வெற்றி பெற்றார் இல்லையா, பெரும் வெற்றி பெற்றார். அதற்கப்புறம் அவர் எம்பி எனக்கு வேணும், நான் வந்து பாஜகனுடைய தேசிய தலைவராக மாறிட்டேன், அதனால எம்பி ஆகிறேன்னு சொல்லிட்டு இந்த தொகுதியை ரிசைன் பண்றாரு. அப்ப அந்த மக்கள் அவர் மீது என்ன விதமான மனநிலையில இருக்காங்க அப்படிங்கிறது இடைத்தேர்தல் காட்டுது. உன்னை நம்பி நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன், நீங்க தான் என்ன ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன், ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, என்னுடைய ஓட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நீங்க அதை மதிப்பிழக்க செய்யும் விதமா நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போறீங்க. அப்ப உங்களை நம்பி ஓட்டு போட்டோம் நாங்க என்ன முட்டாளாங்கிற மாதிரி இந்த முறை பாஜகவை கோட்டையாவே இருந்தாலும் அவரை ரெப்ரசென்ட் பண்ணாம எதிர்த்து அவங்களுக்கு எதிராக நிக்கிற ஒரு நபருக்கு வாக்களிச்சு வெற்றி பெற வச்சிருக்காங்க. அப்ப அதுல என்ன ஒரு புரிதல் வருதுன்னா, இங்க ஒரு 6 இடங்கள் காலியாகுது இருக்கு இல்லையா, இன்னும் தொடர்பான சர்ச்சைகள் போகுது, அது வந்து ஸ்டேல இருக்கு, அது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் போயிட்டு இருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இடைத்தேர்தல பிரதிபலிக்கும். அப்ப அது பீகார்ல பிரதிபலிச்சதும் தமிழ்நாட்டுல பிரதிபலிக்க போகிறதும் ஒத்த சிந்தனை உள்ளதா இருக்குமா அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு பார்வையா இருக்கு, கேள்வியா இருக்கு. ஆனா அப்படிதான் மக்கள் சிந்திக்கிறாங்களா அப்படிங்கிறது பீகார் வழியா தெரியுது. இப்ப உங்களை நாங்க மதிச்சு ஓட்டு போட்டா நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுப்பீங்க அப்படின்னா, நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் உங்களை ஆதரிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது மக்கள் கொடுத்த தீர்ப்பா இருக்கு பீகார்ல. அது மட்டும் இல்லாம இடைத்தேர்தல் வந்து ஆளுங்கட்சி சார்பா போகும் சொல்லுவாங்கல்ல, ஆளுங்கட்சிக்கு சார்பா இல்ல இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் பீகார் எதிர்கட்சிக்கும் சார்பா இல்லையா, கட்சி வச்சு போராடிட்டு இருக்காரு, அவரால் பெரிய அளவுல ஒன்னும் வெற்றி பெற முடியல. இதுல அழகு இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அமைச்சரவை மாற்றம் விரைவில் இருக்க போகிறது அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் மீது புகார்கள் இருக்கு, வெவ்வேறு விதமான புகார்கள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா தமிழன் பார்த்திபன் அவர் கொடுக்கக்கூடிய பேட்டிகளா இருக்கலாம், மக்களை அணுகிற விதமா இருக்கலாம். வால்வோ பஸ் அப்படிங்கிற அந்த சர்ச்சையில சிக்கினாரு, தம்பி நீ சாப்பிட்டு வந்திருக்க, நான் சாப்பிடாம வந்திருக்கேன்னு மக்களை ஹேண்டில் பண்ண விதமே அவருக்கு சர்ச்சையா இருந்துச்சு. அப்புறம் கொடுக்குற பேட்டிகள் வைரல் ஆகுறது, இதெல்லாம் ஒரு
அவர் மீதான புகாராக சொல்லப்படுது. இன்னொன்று கில்லி சரத்குமார், அவர் தான் ஒட்டுமொத்த ஆட்சியிலையும் மிகப்பெரிய ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அது இன்னும் வந்து ஆட்சி மீது தொடர்ந்துகிட்டே இருக்கு. அது உண்மையா பொய்யாங்கிற விசாரணைலாம் இன்னும் வெளியாகல. ஆனாலும் அமைச்சரவை மாற்றத்துல அவரை வந்து உட்படுத்த போறாங்க அப்படிங்கிற செய்திகளும் சொல்லப்படுது. இன்னொன்னு ராஜபாளையத்துல அமைச்சர் வந்து பேசின அந்த ஆடியோ, ஆமா அந்த ஆடியோ சர்ச்சையானுச்சு. இவங்க என்ன எப்படி பேசுறாங்க, ஒரு பெண் அமைச்சர் இப்படி பேசலாமா? அதற்கு முன்னாடி ராக்கெட் ராஜாவோட அவங்க எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள்லாம் வைரல் ஆனிச்சு. அப்புறம் சக அமைச்சர் கீர்த்தனாவோட அவங்க மோதின அந்த விஷயங்களும் வெளியானுச்சு. அதுக்கப்புறம் தங்கச்சி அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. இருந்தாலும் பல சர்ச்சைகள் அவங்களை ஒட்டி சுழன்றுகிட்டே தான் இருக்கு. அப்ப இதற்காக எல்லாம் அவங்க அமைச்சரவை மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. வன்னியரசுக்கு கூட வேறு துறை தரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்தில் அவர் ரஜினிகாந்த் வரை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு வன்னியரசு. கேட்டா அது வந்து நீண்ட கால எதிர்பார்ப்பு, இன்னைக்கு தான் நிறைவேறி இருக்கு அப்படிங்கிறாரு. அது ஒரு வகையில் இருக்கட்டும். ஆனா இப்ப இந்த அமைச்சர்கள் தான் தவறா? இப்ப இதை விட மோசமா பேசினவங்களுக்கு என்ன நடவடிக்கை? ஆதவர்ஜுனா மீது என்ன நடவடிக்கை? இப்ப ஆனந்த் வந்து பேட்டியே தரமாட்டேங்கிறாரு அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர். தமிழ்நாட்டில் காவிரி விவகாரம் கொழுந்து விட்டு எறிகிறப்ப கூட அமைதியாக ஊடகங்களை தள்ளி விட்டு போறாரு. அதை எப்படி எடுத்துக்கிறது? இதற்கெல்லாம் மூத்த அமைச்சர், முக்கிய அமைச்சர், முதலமைச்சர் அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? அவர் டேஷுங்கிறாரு, வேற ஏதாவது வாயில வந்துருங்கிறாரு. தலைவர்களை ரொம்ப ஒருமையில விமர்சனம் மாதிரி ரொம்ப ஒரு டேஷ் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி போட்டு விமர்சிக்கிறாரு. அதெல்லாம் வந்து பொது வெளியில இன்னும் அப்படியே இருக்கு. அப்ப அதன் மீதெல்லாம் என்ன நடவடிக்கை, அவருக்கு என்ன நடவடிக்கை அவரே கொடுத்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்வைகள் இருக்கு. இப்ப வந்து தாவேக்கால அமைச்சரவை மாற்றம் ஒரு பக்கம் பேசப்பட்டாலும் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கட்சியில சில முக்கியமான நபர்களுக்கு பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் அதிமுக இருந்து போயிருப்பாங்கல்ல. அதிமுக இருந்து தாவேக்கால சேர்ந்த முனைவர் வைகை செல்வன், அப்புறம் வந்து விபி கலைராஜன், அப்புறம் புகழேந்தி, அவர் வந்து புரட்சி அதிமுக கட்சி வச்சிருந்தாரு இல்லையா, அதுக்கப்புறம் தாவேக்கால சேர்ந்தாரு. எல்லாத்துக்கும் வந்து முதன்மை செய்தி தொடர்பாளராக பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்த சி மகேந்திரன், அவருக்கும் அதே பதவி தான் கொடுத்துருக்காங்க தாவேக்கால இருந்து. ஸோ இதனால இங்கிருந்து தாவேக்காக போன மாற்று கட்சி தலைவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பதவி கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி. ஆனால் இன்னும் முக்கியமா வந்து விஜயபாஸ்கர்கள் அவங்களுக்கு இன்னும் பெருசா பதவி கொடுக்கல. அவங்களுக்கு அமைச்சரவையில வாய்ப்பு இருக்குங்கிறாங்க, வாய்ப்பு இருக்கும். கட்சி ரீதியா என்ன பதவி கொடுக்க போறாங்கன்னு தெரியல. இல்ல இப்ப இந்த முதன்மை செய்தி தொடர்பாளருங்கிறது அந்த அளவுக்கு பெரிய பொறுப்பு ஒன்றும் கிடையாது. மாவட்ட செயலாளர் அல்லது முக்கிய இப்ப ஒரு கட்சியினுடைய சார்பு அணிகள் இருக்கு, அந்த மாநில பொறுப்பாளர்கள், இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கொடுத்தா கூட ஒரு வாய்ப்பு இருக்கும். செய்தி தொடர்பாளர்ங்கிறது ஊடகத்தை யாருனாலும் ஆல்ரெடி அவங்க அதை பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஊடகத்திட்ட செய்தி தொடர்பாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, கேட்கிற கேள்விகளுக்கு பதில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்ப அது ஏதோ ஒண்ணுமே இல்லாததுக்கு ஏதோ ஒண்ணு கொடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. இப்ப இதுல நம்ம இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, வட சென்னையினுடைய முகமாக இருக்கக்கூடிய RS ராஜேஷ், அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர், அவர் இன்னைக்கு தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி வந்த பொழுது ஒரு மிகப்பெரிய அளவில் அவருக்காக வேலையெல்லாம் பார்த்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா சேகர் பாபு இவரும் அந்த தொகுதியில எலியும் பூனை மாதிரி வட சென்னையில யார் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல பிரச்சனைகள் ரெண்டு பேருக்குள்ள மூலம். MP எலெக்ஷன்ல கூட அந்த பிரச்சனை வந்து வீடியோ வடிவில் பார்த்தோம். இப்படி பல பிரச்சனைகள் நடக்கிறப்ப ஏன் இவர் வந்து விட்டு கொடுத்துட்டாரு எடப்பாடி அப்படின்னா, அவர் சொல்றாரு என்கிட்ட எந்த ஆலோசனைகளும் கேட்கறது இல்ல அப்படிங்கிறப்ப இவர் அங்க போய் மூவ் ஆன் ஆயிட்டாரு அப்படிங்கிற. அப்ப இவங்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்கறது கூட இந்த மாதிரியான நபர்கள் மீண்டும் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்குறாங்க. இப்ப மற்ற MLAக்கள் அமைச்சர்களை தாண்டி இவருக்கு என்ன செல்வாக்குன்னா, வட சென்னையோட முகமா இருக்கக்கூடிய ஒருவர். அப்ப இவர் போனதுங்கிறது ஒரு பெரிய இழப்பு அதிமுகவுக்கு. சரி, இவர் மட்டும்தான் இழப்பா அப்படின்னா, ஆல்ரெடி ஒதுங்கி இருந்த SP வேலுமணி, CV சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், KP அன்பழகன், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா மீண்டும் ஒரு குழுவாக இணைந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. திண்டுக்கல் MLA ஆபீஸை திறந்து வைக்கிறாரு. திறந்து வச்சுட்டு என்ன சொல்றாரு SP வேலுமணி, ஏன் சசிகலா TT தினகரன் இணைச்சுக்கல, எத்தனை நாள் நாங்க கோரிக்கை கொடுக்கிறோம், நம்ம இன்னும் கட்சியை இன்னும் பெரிய அளவுல பரந்துபட்ட அளவுல வலுவான கட்சியா மாத்தணும், நம்ம வந்து நம்ம சொல்றது பொதுச் செயலாளர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு மீண்டும் பழையபடி முருங்க முறை ஏறாரு. இல்ல மீண்டும் பழையபடி இல்ல, ஆரம்பத்துல இருந்து எப்படிதான் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. முன்னாடி வந்து தாவேக்கா அரசாங்க அசம்பிளில ஆதரவு வாக்களிச்சாரு, அப்புறம் எடப்பாடி பழனிசாமி பார்த்து மீண்டும் இணைஞ்சதா பேசப்பட்டது. ஆனா அந்த இணைப்பு வந்து இரண்டு தரப்புக்கும் சுமூகமா முடிஞ்ச மாதிரி தெரியல. சில பேர் வந்து அங்கிருந்து வெளியேறி தாவேக்காக போறாங்க, சில பேர் வந்து முழுசா அதிமுக இணைச்சுக்கலாம். அவங்கள CV சண்முகம் போன்ற ஆட்கள்லாம் வந்து தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அகைன்ஸ்டா தான் பேசிட்டு இருக்காங்க இல்லையா. இப்ப அதனோட நீட்சியா தான் வேலுமணி வந்து இன்னைக்கு பேசியிருக்கிற இந்த மாதிரி நாங்க பல இதை சொல்றோம், எடப்பாடி பழனிசாமி வந்து பெருசா இது பண்ண மாட்டார், அவர் கொடுக்குற பதவியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரி சொல்றாரு. அவங்க எதிர்பார்க்கறது மாவட்ட செயலாளர் பதவி தான், மாநில பதவியெல்லாம் எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு தான் மீண்டும் அதில் உறுதியாக இருக்காங்க. அதனோட தொடர்ச்சியாக தான் மீண்டும் சசிகலா தினகரன் போன்றவரை கட்சிக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்றத வலியுறுத்தலை வந்து
எஸ்பி வேலுமணி தொடர்ந்து பேசுறாரு. இப்போ ஆல்ரெடி வந்து எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பெரிய மோதல் போயிட்டு இருக்கிற சமயத்துல தான் மீண்டும் வந்து இந்த ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறது மூலியமா எஸ்பி வேலுமணி வலக போறாரா கட்சியில் இருந்து அப்படின்ற பல விவாதங்கள் வந்து மீண்டும் எழுந்திருக்குன்னு இடையில இவர் கட்சியில துணை பொதுச் செயலாளரா இருக்காரு, இந்த இடத்துல மரியாதை செய்வாருன்னா எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுத்திருந்தார். அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு எதை ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதை இவரு பெருசா சொல்லியிருக்காரு. எடப்பாடியால கண்டிப்பா டிடிவி சசிகலா உள்ள வரது ஏத்துக்க முடியாது, இன்னமும் அவரால் ஏத்துக்க முடியாது. ஆனா அதை வந்து பிரதானப்படுத்துறது மூலமா எடப்பாடியை வெறுப்பேற்றுற வேலையில அவர் இறங்கியிருக்காரு. இதற்கு பாஜகவினுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதா அப்படிங்கிற இன்னொரு கோணமும் இதுல அலசி ஆராயப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. இரண்டாவது, பாஜகவினுடைய விருப்பம் இல்லாம பாஜக கூட்டணியை யாராலையும் உடைக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. இப்ப பாஜகவினுடைய கூட்டணி அமமுகவில இருந்து ஒரு எம்எல்ஏ அங்க ஆதரவு தெரிவிக்கிறாரு. பாஜக கூட்டணி அதிமுகவில இருந்து இத்தனை எம்எல்ஏக்கள் 25 எம்எல்ஏக்கள் போயிட்டு அந்த ஆட்சி தொடரணும்னு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பாஜக எம்எல்ஏவே ஆட்சிக்கு ஆதரவா தான் செயல்படுறாரு. அப்போ இது எல்லாமே பாஜகவினுடைய அஜெண்டாவாங்கிற கேள்வி இந்த கூட்டணியை வச்சு நீங்க முடிவு கூறலாம். இப்ப இது மாதிரி திமுக கூட்டணியிலிருந்து விலகினாங்கன்னா திமுக எப்படி ரியாக்ட் பண்ணும், அல்லது அதிமுக கூட்டணி விலகும் பொழுது பாஜக ஏன் ரியாக்ட் பண்ணல அப்படிங்கறதெல்லாம் இதுல இன்னும் விடை தேட வேண்டிய கேள்விகளா இருக்கு. இப்போ அதே மாதிரி இன்னைக்கு வந்து தஞ்சாவூர்ல திமுக சார்பாக ஒரு போராட்டம் என்பது அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு பண்ணிட்டு இருந்திருக்காங்க காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக தான். அங்கதான் வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை பதிவு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அது முழுவதுமா எல்லாராலும் எதிர்க்கப்படுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக என்பது எப்பவுமே பெண்களுக்கு எதிரான கட்சி தான் சொல்லிட்டு மீண்டும் அந்த கோஷம் வந்து எல்லா தளங்களையும் எதிரொலிக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு நடிகையோட பேர் வந்து திமுக தொண்டர்கள் வந்து கூட்டத்திலிருந்து எழுப்புறாங்க. அதுவே வந்து தவிர்த்திருக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா அதை தாண்டி உதயநிதி வந்து ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தையை பயன்படுத்துற மாதிரி பல கிளிப்பிங்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அதை எதிர்த்து தான் இப்போ வந்து திமுக அந்த போராட்டமே வந்து நீர்த்து போக செய்யும் அளவிற்கு உதயநிதி ஒரு கமெண்ட்ஸ் வந்து அமைஞ்சிருச்சுன்ற மாதிரி எதிர்ப்புகள் வந்து அதிகமாக பதிவு பண்றதை பார்க்க முடியுது நம்மளால. முதல்ல இந்த கிளிப்பிங் வந்து உண்மையா வாய்ஸ் வந்து அப்படியே போட்டிருக்காங்களாங்கிறது இன்னும் அதுவும் சில பேர் கிளைம் பண்றாங்க. அது திமுக சொல்றாங்க அது வாய்ஸ் வந்து முன்ன பொண்ணு மாத்தி போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி அது வந்து விமர்சனத்துக்குள்ளாகிறது காரணம் வந்து உதயநிதி ஸ்டாலின் எதுவும் தப்பா சொன்னாரா அப்படின்னா அவர் எதுவும் சொல்லலை. தொண்டர்கள் பேசுறாங்க, அதற்கு அவர் நேரடி பொருளையும் சொல்ல அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்படிதான் அந்த காட்சி இருக்கு. அப்போ கடந்த முறை இவர் பேசுறது தவறு அப்படின்னா இவர் பேசுறது தவறுன்னு கண்டிக்கிற எத்தனை பேர் முதல்வர் பேசின வார்த்தைகளை கண்டிச்சாங்க அப்படிங்கிற இன்னொரு கோணமும் இதுல முக்கியமானது. இப்போ இவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, அங்க காவிரியில தண்ணி வர்றதுதான் முக்கியம், அங்க தண்ணி வர்றதுதான் முக்கியம் அப்படிங்கிற கருத்தை தவறா புரிந்து கொள்ளப்பட்டக்கூடாதுன்னு மறுபடியும் அவர் சொல்றாரு. அப்போ அதை அங்க இருக்க கூட்டத்தினர் வேறு விதமா புரிஞ்சுக்கிட்டாங்களா, அல்லது நம்ம பார்க்கும்போது வேறு விதமா தெரியுதா, உதயநிதியே அப்படிதான் சொன்னாரா, இது குறித்து எதுவும் நடவடிக்கை அரசு எடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விதான். ஏன்னா இது வந்து நம்ம வந்து திமுக ஒன்று பண்ணிட்டுனா மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறதும், தாவேக்கா செய்யும் பொழுது அவரு அப்படிதான் இருப்பாரு நடிகர், அவர் பேசுறாரு, அதுல என்ன தவறுன்னு கடந்து போறதுமே ரெண்டுமே தவறுதான் அப்படிங்கறது நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி அதான் பார்க்க போறோம். அதாவது பதவி பிரமாணம் என்பது பல வடிவங்களில் பல வகைகள் நடைபெறும். ஒரு சிலர் வந்து புரோட்டோகால் படி பதவியேற்பு என்பது இங்கே தான் நடக்கணும்னு விரும்புவாங்க. ஒரு சில தலைவர்கள் வந்து இல்லை இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்துல நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க விருப்பத்தின்படி நடத்துவாங்க இல்லையா. ஆனால் இங்கே வந்து கேரளாவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சிறைக்குள்ள ஒரு பதவி பிரமாணம் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் அதுதான் கேரளால முதன்முறை சமீபத்தில் தான் நடந்திருக்கு அந்த பதவி பிரமாணம். என்ன பண்ணா, பாஜகவை சேர்ந்த கவுன்சிலர், அவர் பேரு சுகதன் அப்படின்றாங்க, அவர் உள்ளாட்சி தேர்தல் ஜெயிச்சிருக்காரு. ஆனா அவரால் சக கவுன்சிலரோட பதவி ஏற்றுக்க முடியல. ஏன் அப்படின்னா, திருச்சூர்ல இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையில் இருந்திருக்காரு அவர். ஏன்னா ஒரு மிக முக்கியமான குற்றத்துல கைது பண்றாங்க அவரை. அவர் வந்து திருச்சூர்ல ஜெயில் அடைக்கிறாங்க. ஜெயில் அடைச்சுமே போட்டி போட்டு ஜெயிச்சிட்டார் போல் இருக்கு, பாஜகவை சேர்ந்தவர். அதனால வந்து வெளியில இருந்து பதவி பிரமாணம் எடுத்துக்க முடியல. அதனால இவருக்கு திருச்சூர்ல இருக்கக்கூடிய அந்த லைப்ரரி இருக்கும் இல்லையா சிறைச்சாலையில, அந்த லைப்ரரி ஹாலில் வச்சு இவருக்கு பதவி பிரமாணம் நடத்தப்படுது. யார் பதவி பிரமாணம் பண்றாங்க அப்படின்னா, திருவனந்தபுரம் மேயர் இருக்கார்ல, அவர் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருக்காரு. அதனால சிறைக்குள்ளேயே நடந்த பதவி பிரமாணம் கேரளாலே தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலும், இடதுசாரிகள்லாம் இதுக்கு வந்து கண்டிச்சு விமர்சனம் பண்ணிருக்காங்க. ஒரு குற்றவாளியை வந்து நீங்க எப்படி பதவிப்பிரமாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி போராட்டங்களும் கேரளா நடைபெற்றது பார்க்க முடியும். குற்றவாளியை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்களே, மக்கள் தேர்ந்தெடுத்த பிறகு அப்புறம் அவருக்கான பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுதானே ஆகணும். ஆனா வெளில வந்தானே வேலை பார்க்க முடியும். சிறையில இருந்து இப்படி கவுன்சில் பதவி பார்க்க போறாருன்னா தெரியல. இப்ப நிறைய பேர் சிறையில இருந்து எம்எல்ஏவா இருக்கிறது இல்லையா, எம்பியா இருக்கிறது இல்லையா, நிறைய பேர் எம்பியா இப்ப சாமியாரு ஜெயிக்கிறதுக்காக தேர்தலுக்காக மட்டும் வெளில வந்துட்டு போறவங்களா இல்லையா இருக்காங்க. அப்ப அது மாதிரி அதே ஏத்துக்கிற அமைச்சர்களே ஜெயில இருந்திருக்காங்க, சிஎம் கெஜ்ரிவால் நிறைய நடக்குது. அதுல இதுவும் ஒரு பெரிய வினோதமா தான் இருக்குது. பேசுவோம் இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம் பத்தி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.